ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம் சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையான பலன்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அவங்க நிறைய ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை. 8இல் குரு அதற்கப்புறம் 9க்கு 10இல் வக்ரமாகி எங்களுக்கு ஒரு பலனும் நடக்கலைன்றவங்களுக்கு கூட இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ரி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அருமை. வருடத்தின் நிறைவு மாதங்கள் ஒரு வளமை செழுமை
நிறைவை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ அருமையான பலன்கள். ராசி அதிபதி முதல்ல ராசியில இருந்து ஆட்சி மூலத்திருவோண பலம் பெற்று ரொம்ப, அதாவது ஒரு மனுஷனுக்கு தெம்பு வந்துருச்சு அப்படின்னாலே, ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சுனாலே அவன் தைரியமாக செயல்படுவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 3 6 10 வந்து அப்படியே ஜம்முன்னு உட்காந்து அவரும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள், திட்டங்கள், காரியங்கள் எல்லாத்தையும் நான் முழுமைப்படுத்தி கொடுக்குறேன், அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்ம நிறைய நேரங்களில் வந்து எஃபர்ட் போடுவோம், செயல்படுவோம், ஆனால் அது வந்து வெற்றியை தராது, ரொம்ப தொய்வாயிடும் இல்லையா? இந்த காலகட்டம் அந்த தொய்வுகளை போக்கி உங்களுக்கான ஒரு வெற்றியை வந்து தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் சுயச்சாரத்திலே இருக்கிறதுனால வக்ரமாகக்கூடிய காலங்கள் மிதுனத்துக்கு போனாலுமே இந்த லாங் பீரியட் உங்களுக்கான வந்து ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தன வருவாய் உண்டு. பணமே என் கையில் நிற்கலாமா, இல்லை பணம் வரலாமா, நான் வேலை செஞ்சுட்டு கூட சம்பளம் வாங்காமல் வந்திருக்கிறேன், இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து உதவி பண்ண போனேன், எனக்கு பெரிய அமௌண்ட்டை வந்து திருப்பி தரல, நண்பன் தான் கொடுத்தேன் அப்படின்றவங்களாம் திடீர்னு எடுத்து வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சிருவீங்க, நான் சம்பாரித்த பணம் நல்ல பணம் எனக்கு திருப்பி வந்து கிடச்சிச்சேன்னு. துலாத்துக்கு அப்போ தான் பக்குன்னு ஒரு உயிர் வரும் பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் வந்து ஒரு முதலீடு பண்ணணும் என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு முதலீடுகளை செய்து கொள்வது. பிஸ்னஸில் போட்ட பணம் லாக் ஆகிடுச்சுமா, நான் ஏதாவது பண்ணிடுவேனான்னு கூட எனக்கு யோசனையாக இருக்கே, என்னுடைய பிஸ்னஸ் வந்து மீண்டு வருமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. உற்பத்தி துறையில் இருந்தாலும் உலகளாவிய சந்தையில் இருப்பவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம். ஹெல்த்து, வெல்த்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நல்ல சுப காரியங்களை நடத்தி தருவது. மாணவர்களுக்கு நல்ல வந்து ஒரு கல்வி முன்னேற்றம். நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க நல்லா வந்து ஒரு முன்னுக்கு வருவது. அவங்களுடைய கல்வி முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த போர்டு எக்ஸாம்லாம் எழுதக்கூடிய பசங்க, இது வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு மேக்ஸ் தான் வரவே வராது, எனக்கு அக்கௌண்டன்சி தான் வரவே வராது, இல்லை எனக்கு பேங்க் பிஸ்னஸ் மேக்ஸ் தான் வராது அப்படின்னு ஒரு சிலர் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்லா அந்த படிக்கிற பாடம் அப்படியே மைண்டில் ஏறிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான காலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நோய், எதிரி, கடன் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு சனி பகவான் 6ல் அருமையாக உட்கார்ந்து கொண்டிருக்காரு. குருவின் பார்வையும் கிடைக்குது. கடன் தீரும், நோய் தீரும். ஏன்னா நிறைய சனி உச்சமாகிற வீடு இல்லையா? ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சை இதெல்லாம் வந்து சந்திக்கும். ஏதாவது ஒன்று படுத்துதுமா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ, நாங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கோம். இதுவே வந்து சனி தசாவே நடக்குதுன்னா கேட்கவே வேணாம். பைசா சம்பாரித்தாலும் அங்கே உடல் ஆரோக்கியத்தில் வந்து கையை வச்சிரும். ஒரு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒரு ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒத்த தலைவலி, நீண்ட கால நோயால் ஏதாவது ஒரு நோயை வந்து இந்த துலாமிற்கு கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை எப்போ கவனமாக பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு வீடு, வண்டி, வாகன யோகம். பெண்களுக்கு ரொம்ப மனநிறைவான செயல்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்காக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குமான்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை. பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரணம் வாங்கினா மட்டும் போதாது, அது போட்டு காட்டக்கூடியதற்கு ஒரு ஃபங்க்ஷனும் தேவை. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நீங்கள் கலந்து கொண்டு அதை காட்டி ஒரு சந்தோஷப்படுவது. நல்ல மன வாழ்க்கை சொல்லியாச்சு இல்லையா? அப்போ துலாமுக்கு இந்த மாதம் மன வாழ்க்கையில் இந்த பிரச்சனையும் தீர்ந்துடும், மன வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துரும். குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அங்கே வந்து லாபம், பணம், சந்தோஷம், மனநிறைவு, நல்ல பொருளாதார ஏற்றம், மாற்றம் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுத்து இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன? துலாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லலிதாம்பிகை, திருமியச்சூர் லலிதாம்பிகை வந்து நீங்கள் வியாழந்தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதை 21 தடவை உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான மாற்றங்களை கண்கூடாக காணலாம். துலா ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.